கிட்டத்தட்ட 46 வருஷத்துக்கு முன்னாடி கமல் ரஜினி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசி எடுத்த முடிவு தான் சேர்ந்து நடிக்க வேணாங்கிறது. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த ரூல்ஸை அவங்களே பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து கமலஹாசன் வந்து ரஜினியை சந்திக்கிறாரு. கமலால வந்து தன்னுடைய லைஃப் கேரியர் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ரஜினியுடைய கலெக்ஷன், ரஜினிக்கு இருக்கிற மாசான ரசிகர்களை கொண்டு வரவே முடியல. கமலை எந்த காலத்திலுமே கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா ரஜினிக்கு இருக்கிற மார்க்கெட் கிளாஸ், அந்த எக்ஸ்ட்ராடரியான ஒரு இடத்துக்கு ரஜினி போயிட்டார் இல்லையா, அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து கமலால போக முடியல. வருத்தங்கள் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு. இந்த வருத்தம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 45 வருஷம் கழிச்சு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கமலுக்கு வந்து லோகேஷ் மேல பெரிய நம்பிக்கை. காரணம் என்னன்னா, விக்ரம் 2ல வந்து இது வரைக்கும் கமல் லைஃப் டைம்ல பார்க்காத வந்து கலெக்ஷன் வந்து லோகேஷ் கொடுத்துட்டாரு. அது சைமா அவார்ட்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி கமல் வாங்க போனாரு. அங்க பாத்தீங்கன்னா நிருபர்கள் கேள்வி கேட்கறாங்க, நீங்களும் ரஜினி சேர்ந்து நடிக்க போறதா ஒரு தகவல் வருது, உண்மைதானா அப்படின்னும் போது கமல் வந்து அந்த செய்தியை, கமலும் ரஜினியும் இணைந்து நடிக்கிற படத்தை அதாவது ஃபுல் மெச்சூரிட்டியோட எடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம 1000 கோடி அடிக்குமான்னு ஒவ்வொரு பெரிய ஸ்டார் படம் வரும்போதும் நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போட தான் போய் படத்தை பார்க்கிறோம். ஆனா அது தோத்து போகுது. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கரெக்டா வந்து நம்ம இயக்குனர்கள் இது வரைக்கும் கொடுக்கலைங்கிறது தான் உண்மை. பிராக்டிக்கலா உண்மைங்கிறது அதுதான். லோகேஷ் இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாராங்கிற சந்தேகங்கள் இருக்கு. கதை வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மீறி வந்து இதை வந்து ஒரு பேன் இந்தியா படமா கொண்டு வந்தாதான். அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா அமைச்சர் பாலாஜி பிரபு சார். சார் வணக்கம். வணக்கம். ரஜினி மற்றும் கமல் இருவரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு நினைவேறியது அந்த கனவு. இந்த வாய்ப்பு யாருக்கு அடிக்க போகுது? இந்த ஜாக்பாட் யாருக்கு? இதை இயக்குற வாய்ப்பு யாருக்கு? இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கும்போது லோகேஷ் கனகராஜ் தான் அந்த படத்தை எடுக்க போகிறார். கமல் தான் ப்ரொடக்ஷனே பண்ண போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று பரவச்சு நம்மளே பேசியிருந்தோம். திடீர்னு பார்த்தா சைமா அவார்ட்ஸில் வந்து கமல்ஹாசன் சார் சொன்ன அந்த விஷயம் வந்து படு வைரலாக போயிட்டுருக்கு. அப்போ ஒரு வேளை நடந்துருமோ நினச்சேன், நடந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய பார்வையில் இந்த ப்ராஜெக்ட், இது அப்படி பேச்சில் சொல்லியிருக்கிறாரு, நடக்குமா? நடந்தால் எப்படி இருக்கும்? நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன? நடப்பாததற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். இல்லை, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அபூர்வ ராகங்கள் அந்த படம் தான் வந்து ரஜினி அறிமுகமான படம் 1975. அதில் வந்து கமல் ஹீரோ, ரஜினி வந்து வில்லனாக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 3 முடிச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 16 வயதினிலே, அலிபாபாவும் அற்புத விளக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள், அவள் அப்படித்தான், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, நினைத்தாலே இனிக்கும், இப்படி நிறைய படத்தில் வந்து 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கமலுக்கும் பெரிய மார்க்கெட் கிடையாது. உண்மை தான். கமல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்தவர். அதாவது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1-2 படங்கள்லேயே டக்குன்னு ஹீரோ வந்துடுவாங்க, டக்குன்னு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஆனால் வந்து கமல் வந்து அப்படி கிடையாது. நிறைய படங்களில் வந்து போராடி தான் மலையாள படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் கமலுக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சிச்சு. அது மாதிரி ரஜினி பார்த்தீங்கன்னா அபூர்வ ராகங்களுக்கு அப்புறம் பைரவி தான் ஹீரோவாக நடித்தார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 படங்கள் வந்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா வில்லனாக நடிச்சிருக்கார். பல கதாபாத்திரங்களை ரஜினி ஏற்று தான் அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்திருக்காரு. ஸோ இந்த 2 பேருக்குமே பெரிய போராட்டங்கள் இருந்துச்சு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார்ஸாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கடைசியாக இவங்க நடித்தது வந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, ஸ்ரீதர் சார் டைரக்ஷனில் அந்த படம். அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி கமலுக்குமே தனித்தனி மார்க்கெட் உருவ ஆரம்பிச்சிச்சு. அந்த தியேட்டரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, கமலுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ரஜினி வரும்போது ரஜினியோடைய மாஸ் என்ட்ரிலாம் பார்த்துட்டு கமல் ஆடியன்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து விசில் அடித்து ட்ரால் பண்ணி பிரச்சனை பண்ணுவாங்க. அதே மாதிரி கமலுடைய மாஸ் சீன்ஸ் வரும்போது ரஜினி ஆடியன்ஸ் வந்து கலாட்டா பண்ணுவாங்க. இந்த மாதிரி தியேட்டரில் வந்து பெரிய தள்ளுமுள்ளு அடிதடிலாம் இருந்துச்சு அந்த காலத்தில். அப்போ வந்து கமல் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, ரஜினியை கூப்பிட்டு, ரஜினி நம்ம 2 பேரும் இனிமேல் சேர்ந்து நடிக்க வேணாம், நம்ம 2 பேருக்குமே தனித்தனி மார்க்கெட் உருவாயிருச்சு, தனித்தனி ரசிகர்கள் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் வந்து நீங்கள் தனியாக நடிங்க, நான் தனியாக நடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. ஸோ அந்த முடிவு 1979 இளமை ஊஞ்சலாடுகிற படத்துக்கு அப்புறம் அவங்க சேர்ந்தே நடிக்கலை. கிட்டத்தட்ட 46 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஏதாவது ஒரு படத்தில் வந்து ரஜினி கமலும் சேர்ந்து நடிச்சிருக்காங்களா அப்படின்னா சேர்ந்தே நடிக்கல. எந்த படத்துலையும் ரஜினி படத்தில் கமலோ இல்லை கமல் படத்தில் ரஜினியோ கேமியோவோ கூட நடிக்கலை. ஸோ இப்படி வந்து இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி பார்த்தீங்கன்னா அதை எப்படி சொல்கிறது, பில்லா, ரங்கா, போக்கிரி ராஜா, குப்பத்து ராஜா, பொல்லாதவன், முரட்டுக்காலை, அப்படி வேறு மாதிரி வந்து ஒரு ஷேப் வந்து ஆகிட்டே இருக்கார். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படங்களை வந்து நிறைய தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. இந்த பக்கம் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா சிற்பிக்குள் புத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகலகலா வல்லவன், நிறைய படங்கள் அவரும் வேறு மாதிரியான படங்களையெல்லாம் நிறைய தொடர்ந்து நடிக்கிறாரு. ஸோ 2 பேருமே சமகாலமாக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வளர்ந்துட்டு வராங்க. ஆனால் கமலுக்கு வந்து எப்போவுமே வந்து ரஜினி மேலே ஒரு வருத்தம் உண்டு.
அது ஒரு போட்டியை தாண்டி ஒரு பொறாமைன்னு நம்ம கூட நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, அதாவது கமல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே வருத்திக்கிட்டு பல படங்களில் நடிப்பார். எத்தனையோ படங்கள் கமலுடைய படங்களை வந்து நமக்கு சாட்சியாக சொல்லலாம். இந்த சிற்பிகள் முத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டராகவே மாறுவார். இந்த 16 வயது நிலை பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸலண்ட்டாக நடிச்சிருப்பார். இந்த 16 வயது நிலை பற்றி சொல்லும்போது அவர் தான் அந்த படத்தில் ஹீரோ. அதாவது ஸ்ரீதேவி ஹீரோன்னு நடிச்சிருப்பாங்க. கோமணம்லாம் கட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃபர்ட் எடுத்து நடித்தார். கமலஹாசன் பயங்கரமாக ஒரு சப்பானி கேரக்டர் நடிச்சிருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ரஜினி வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், இது எப்படி இருக்குது அப்படின்னுவார். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி உட்காந்துட்டு பற்ற வச்சுட்டே பரட்ட அப்படின்னா இது ஃபயர் ஆகி போச்சு. கமலை விட இந்த ரஜினிக்கு பெரிய ரீச் ஆயிடுச்சு 16 வயது இல்லை. இன்னும் சொல்ல போனால் ரஜினி வில்லன்னு சொல்கிறதா இல்லை வந்து சும்மா அந்த ஊரில் வந்து இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர்னு சொல்கிறதா, அப்படி ஒரு கேரக்டர் வந்து கிளிக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கமலுக்கு வந்து ரஜினி மேலே ஒரு வருத்தம் உண்டு. அதாவது நம்ம கரெக்ட் எஃபர்ட் எடுத்து நடிக்கிறோம். பல படங்கள் நம்ம உதாரணமாக சொல்லலாம். அபூர்வ சகோதரர்கள் சொல்லலாம், தசாவதாரம் சொல்லலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வை சண்முகி சொல்லலாம், குருதிப்புணல் சொல்லலாம், மகாநதி சொல்லலாம், விஸ்வரூபம் சொல்லலாம். கமல் நடிக்கிற ஒவ்வொரு படமும் பாருங்களேன், அதாவது வந்து குணா எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு கதாபாத்திரமாகவே மாறி கஷ்டப்பட்டு அந்த பாத்திரமாகவே மாறி நடிப்பார் கமல். அவ்வளோ எஃபர்ட் எடுப்பார் படத்துக்கு. இது ஒரு படத்தில் நடிக்கிறோம் அப்படிங்கிறத மீறி படம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி எஃபர்ட் எடுப்பார். ஆனால் ரஜினி வந்து எந்த எஃபர்ட்டுமே எடுக்க மாட்டார். ரஜினியோட படங்கள்லாம் பாருங்களேன், எல்லாமே அசால்ட்டாக அப்படியே போயிட்டு ராஜா சின்ன ரோஜா அடுத்தடுத்து வந்து ட்ராவல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அண்ணாமலை, அருணாச்சலம் அப்படின்னு படையப்பா அப்படின்னு போக ஆரம்பித்தார். பாஷாலாம் வந்தப்போ பாருங்களேன், நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு கையை சொல்லட்டுவார். அதுக்கு கிளாப் சொல்லுவோம். அதுக்கு வந்து பெரிய ரசிகர்கள் கூட்டம் வருவாங்க. அதாவது வந்து கமலால் வந்து தன்னுடைய லைஃப் கேரியர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ரஜினியுடைய கலெக்ஷன், ரஜினிக்கு இருக்கிற மாசான ரசிகர்களை கொண்டு வரவே முடியல. கமலுக்கு நோ டவுட் வந்து கமலுக்கு தனி ரசிகர்கள் இருக்காங்க, கமலை எந்த காலத்துலையுமே கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் ரஜினிக்கு இருக்கிற மார்க்கெட்டு கிளாஸ், அந்த எக்ஸ்ட்ராடரியான ஒரு இடத்துக்கு ரஜினி போயிட்டார் இல்லையா, அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து கமலால் போக முடியல. வருத்தங்கள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த 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 எப்படி சொல்றது, இந்த வருத்தம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 வருஷம் கழிச்சு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல் நடித்த விக்ரம் படம் தான் அவர் வந்து அந்த வருத்தத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்துச்சு. அந்த படத்தினுடைய கலெக்ஷனை பார்த்துட்டு தான் நம்மளும் ஒரு நடிகன், நம்ம நடித்தாலும் பெரிய கலெக்ஷன் ஆகும், எக்ஸ்ட்ராடனரியாக நமக்கும் கூட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கமலுக்கு வந்துச்சு. சிம்மாசனத்தை தனியாக போட்டு உட்கார ஆரம்பித்தார் கமல். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 46 வருஷத்துக்கு முன்னாடி கமல் ரஜினி 2 பேருமே சேர்ந்து பேசி எடுத்த முடிவு தான் சேர்ந்து நடிக்க வேணாங்கிறது. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸை அவங்களே பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து கமலஹாசன் வந்து ரஜினியை சந்திக்கிறாரு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை தொடங்கிருச்சு. அதாவது வந்து ரஜினி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம். இன்றைக்கி வந்து அதாவது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் மார்க்கெட் இருக்குது, எனக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு மார்க்கெட் உருவாயிருச்சு. குறிப்பாக விக்ரம்க்கு அப்புறம் தான் இந்த பேச்சுவார்த்தை. அதனால் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம்னா அந்த படம் வேறு மாதிரியான ஒரு படமாக இருக்கும். எக்ஸ்ட்ராடனரியாக வியாபாரம் பண்ணலாம், அதாவது கலெக்ஷனை அள்ளலாம். அப்படி ஒரு படத்தை வந்து ரசிகர்களுக்கு ட்ரீட்டாகவும் இருக்கும் அந்த படம். அந்த படத்தை நான் ராஜ்கமல் சார்பாக தயாரிக்கிறேன், நீங்கள் எனக்கு தேதின்னு கொடுங்கன்னு ரஜினிகிட்ட வந்து கமல் கேட்குறாரு. ரஜினி வந்து ஓகே கமல் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கூட அவருக்கு ஏதோ ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்குது. இது சரியாக வருமா, இந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்து ரஜினிக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியும் கமலும் மறுபடியும் மீட் பண்ணி கண்டிப்பாக நான் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது ரஜினி கேட்குறார், யார் அந்த படத்துக்கு டைரக்டராக பண்ணுவீங்க அப்படின்னும் போது கமலுக்கு வந்து லோகேஷ் மேலே பெரிய நம்பிக்கை. காரணம் என்னென்னா விக்ரம் 2ல் வந்து இது வரைக்கும் கமல் லைஃப் டைம்லேயே பார்க்காத வந்து கலெக்ஷன் வந்து லோகேஷ் கொடுத்துட்டாரு. ஸோ லோகேஷ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாரு. இங்கே லோகேஷை பற்றி சொல்லணும் அப்படின்னா லோகேஷ் இதுக்கு முன்னாடி கமலஹாசன் வச்சு விக்ரம் கொடுத்துருக்காரு, இங்கே ரஜினியை வச்சு கூலி கொடுத்துருக்காரு. 2 பேருக்குமே அறிமுகமான இயக்குநர்களாக இருக்காங்க. ஸோ லோகேஷ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும்போது ரஜினி வந்து ஒரு நீண்ட சிந்தனைக்கு அப்புறம் தான், அதாவது ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறம் ஓகே ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து சோஷியல் மீடியாவில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த சைமா அவார்ட்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி கமல் வாங்க போனார். அங்கே பார்த்தீங்கன்னா நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க, சார் கமல் சார் இந்த மாதிரி வந்து நீங்களும் ரஜினியும் சேர்ந்து நடிக்க போகிறதா ஒரு தகவல் வருது, உண்மைதானா அப்படின்னும் போது கமல் வந்து அந்த செய்தியை வந்து உறுதிப்படுத்துகிறார். இப்போ வந்து இந்த படம் தொடங்குறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் தான் இயக்குனர் சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் தான் இயக்குனர் அப்படின்னா லோகேஷ் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். என்னென்னா நான் வந்து என்னோடய லைஃப் டைமில் எந்த காலத்துலேயும் அனிருத்தோடு தான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அனிருத்தா இது இசையமைப்பாளர் இருப்பார். ஏன்னா கமலுக்கும் பிடிச்ச இசையமைப்பாளர், ரஜினி வீட்டு செல்லப்பிள்ளைன்னு போது அனிருத்தா இது இசையமைப்பாளர் இருப்பார்.
ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த படத்தை லோகேஷ் இயக்க போகிறாரு. அனிருத் வந்து அதுக்கு இசையமைப்பாளர் இருப்பாருங்கிறது மற்றும் தகவலாக இருக்குது. ஆனால் இது வந்து எப்படி அதிகாரப்பூர்வமான தகவலாக இன்னும் வந்து அதாவது ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வரல. இப்போ ஒருவேளை இது வந்து எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ண முடியும்? டேரக்டர் லோகேஷை தவிர்த்து வேறு யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அல்லது பொருந்தும்? மியூசிக் டைரக்டர் இவர் இந்த காஸ்ட் அண்ட் குரூவோட தான் அவங்க பயணிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 2 நட்சத்திரங்கள் சேர்றாங்கல்ல சார், அதை ஒரு சரியான தட்டில் வச்சு தாங்கணும், கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? அந்த ஸ்கில் இருக்கணும்ல, உங்களுடைய பார்வையில் எப்படி? அந்த ஸ்கில் இருக்கிற இயக்குனர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒருத்தர் வந்து மணிரத்னம் வந்து நோ டவுட் வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்து அதாவது வந்து படத்தையும் நல்லா எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அதே நேரத்தில் வந்து அந்த காட்சி அமைப்பு அது வந்து ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் வந்து கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர் மணிரத்னம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கர், அவர் பிரம்மாண்ட இயக்குனர், பல பிரம்மாண்ட படங்களை ஆல்ரெடி எடுத்து வந்து சக்ஸஸ் பண்ணி காமிச்சவர். ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக வந்து ரஜினி கமல் சேர்ற அந்த பேர் அது ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்க முடியும். அது வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரியான படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து சங்கர்கிட்ட கொடுத்தா சங்கரும் பிரமாதமாக பண்ணுவார். ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன பிரச்சனை அப்படின்னா மணிரத்னம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தக் லைஃப் கொடுத்து மிகப்பெரிய தோல்வி முகத்தில் இருக்காரு. அதே மாதிரி சங்கரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் 2 அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் 2 படங்கள் வந்து தோல்வி படங்கள் கொடுத்து அவரும் ஒரு தோல்வி முகத்தில் இருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில் ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற இந்த படத்தை மணிரத்னத்தை இயக்க சொல்லுவாங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சங்கரை இயக்க சொல்லுவாங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி. லோகேஷ் இன்னொரு விஷயம் அப்போ லோகேஷ் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா கமலுக்கும் சங்கருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் கமல் வந்து பெரிய லெவலில் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். பெரிய லெவலில் எதிர்பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். அந்த ஆடியோ வெளியீட்டில் சொன்னார் இந்தியன் 2 இந்தியன் 3 நல்லா இருக்கும்னு. ஆனால் இன்னைக்கு இந்தியன் 3 தொடங்குறதுக்கு ஒரு 15 நாள் கமல் டேட்ஸ் கொடுக்கணும். கமல் வந்து அந்த படத்துக்கு தேதியே கொடுக்காம இருக்கிறார். காரணம் என்னன்னா அது வர வேணாம், அந்த படமே இனிமேல் வேணான்னு நினைக்கிறார் வந்து கமலஹாசன். ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா கமலஹாசனும் சங்கரும் சேர்ந்து இனி ஒர்க் பண்ண மாட்டாங்கிறது தெளிவாக புரியுது. இதே மாதிரி 2.0 ரஜினி நடித்தப்போ பார்த்தீங்கன்னா சங்கருக்கும் ரஜினிக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இதான் உண்மை. ரஜினி வந்து இனிமே நான் எந்த காலத்துலையும் சங்கர் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வேற யாராவது தமிழ் இயக்குனர்கள் இருக்காங்களா அப்படின்னா இல்லை, இந்த 2 ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸை தவிர. ஸோ இப்படி இருக்கும்போது லோகேஷை பொறுத்த வரைக்கும் மாணவரம் கொடுத்தாரு, சூப்பராச்சு. அதுக்கப்புறம் கைதி கொடுத்தாரு, பிரமாதமாக இருக்க யார் இந்த இயக்குனர்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் விக்ரம் மாஸ்டர்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேர் வந்து லோகேஷ்க்கு கிரியேட் ஆச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து லோகேஷ் அண்ணா அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க லோகேஷை. அந்தளவுக்கு வந்து லோகேஷ் வந்து எல்சியூ அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி வெல் அட்வான்ஸான படம், அதே நேரத்தில் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற படம், ஆடியன்ஸ் பல்ஸ் தெரிஞ்ச படங்கள்லாம் கொடுத்துட்டு வந்தார். ஆனால் லோகேஷும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து கொடுத்த லியோ, இதுக்கு முன்னாடி விஜய் வச்சு கொடுத்தாரு. விஜய்வே ஒரு எக்ஸ்ட்ரானரியான கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அவரும். அவரை வச்சு கொடுத்த அந்த லியோ படமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சர்ச்சைகள் உண்டாச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப நல்லா இல்லை அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்துச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு இல்லை, படம் எதிர்பார்த்த அளவில் இல்லை, ஆனால் கலெக்ஷன் வந்து பிளாக் பஸ்டர் கலெக்ஷன் பண்ணிச்சு. அதுக்கு காரணம் விஜய். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூலி வந்தப்ப பிரமாதமாக இருக்கும், இது வேறு மாதிரி பண்ணியிருப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. கமலை வச்சு விக்ரம் கொடுத்த லோகேஷ் ரஜினியை வச்சு கூலி வந்து பேங்க் பண்ணிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் கூலி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சூப்பராக பண்ணிச்சு, அதுலேருந்து டவுட்டுமே இல்லை. போட்ட காசுலாம் எல்லாருக்குமே வந்துருச்சு, நல்ல கலெக்ஷன் ஆச்சு. ஆனாலும் கூலி மேலே நிறைய விமர்சனங்கள். அதாவது லோகேஷ் கிட்டேருந்து இப்படி ஒரு படம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்ஸ் வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க லோகேஷை. இன்னும் சொல்லப்போனால் லோகேஷ் வந்து ட்ரால் மெட்டீரியலை மாற்றுற நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் ட்ரால் மெட்டீரியல் மாற்றாமல் விட்டுட்டாங்க, ஏதோ வந்து மன்னிச்சு விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது லோகேஷும் இதுக்கு சூட்டபுளாக இருப்பாரா? கமலும் ரஜினியும் இணைந்து நடிக்கிற படத்தை அதாவது ஃபுல் மெச்சூரிட்டியோடு எடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா கமலுக்கும் ரஜினிக்கும் வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஒரு பாயிண்ட்டு, கமலும் ரஜினியும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமாவின் உச்சபட்ச நடிகர்களாக இருக்காங்க, மூத்த நடிகர்களாக இருக்காங்க. கமல் 70+, ரஜினியும் 70+. இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப மைன்யூட்டாக பண்ணணும். முதல்ல வந்து இவங்க 2 பேரும் நடிக்க போகிற ஒரு படத்துக்கு சரியான கதை ஒன்று வேணும். அந்த கதை இன்னைக்கு யார்கிட்டயா இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். அப்படி ஒரு கதை வந்து அதாவது அழுத்தமான கதை இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டே வந்து எடுக்க முடியும். ஸோ அழுத்தமான கதை ஒன்று இருக்கா அப்படிங்கிறது சந்தேகம். ஸோ ஒரு அழுத்தமான கதையை வந்து லோகேஷ் எழுதி முடிச்சுடுவாரா அப்படின்னா லோகேஷ் மேலே நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவும் வந்து ஒரு டவுட் பாயிண்டில் தான் நிற்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு யார் இயக்குனராக போடலாம் அப்படின்னா
ராஜமௌலிலாம் பார்த்தீங்கன்னா பாகுபலி கொடுத்தாரு, அப்புறம் ட்ரிபிள் கொடுத்தாரு. ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர், ராம் சரண் 2 பேருமே தெலுங்குல சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்கிறாங்க, பெரிய உச்சபட்ச நடிகர்களாக இருக்காங்க. அவங்க 2 பேருமே ட்ரிபிள் நடிக்க வச்சு கரெக்டாக ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து 2 பேருக்கு கொடுத்தாரு. யார்? ராஜமௌலி. அந்த படம் பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு. அது ஒரு பேன் இண்டியா படமாகவும் இருந்துச்சு. ஒரு பாட்டே இதுக்கு உதாரணம். அதாவது வந்து இந்த நாட்டு பாட்டில் பார்த்தீங்களா 2 பேரும் ஆடுற டான்ஸு பட்டை கிளப்பின மாதிரி பண்ணி ஆஸ்கார் அவார்டே வாங்கிட்டு வந்துட்டார். அந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் டைரக்டராக தமிழ் சினிமாவில் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த மாதிரி ரஜினி கமல் சேர்ற படம்ன்ற போது அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அதுவும் இல்லாமல் ரசிகர்கள் பெருசாக எதிர்பார்க்குற ஒரு ப்ராஜெக்ட்னால அதை ஷூர் ஷாட் அடிக்கணும்னா ராஜமௌலி மாதிரி ஒரு ஆள் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ்பா 1, 2 கொடுத்த சுகுமார், அவரும் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக 2000 கோடி கலெக்ட் பண்ணுற அளவுக்கு படத்தை கொடுத்துட்டாரு. அந்த நேக்கு போக்கு கரெக்டாக தெரிஞ்சு சக்ஸஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவர் ஒரு சாய்ஸாக இருக்கலாம். அப்புறம் வந்து பிரசாந்த் நீல் கேஜிஎஃப் டைரக்டர், அவரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாரு. ஸோ அவரும் சாய்ஸாக இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து வெளி மாநிலத்தில் இருக்கிற இயக்குநர்களாக இருக்காங்களே, நம்ம மாநிலத்தில் வந்து அப்படி இயக்குநர்கள் இல்லை அப்படின்னா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 1000 கோடி அடிக்குமான்னு ஒவ்வொரு பெரிய ஸ்டார் படம் வரும்போதும் நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போடு தான் போய் படத்தை பார்க்குறோம். ஆனால் அது தோற்று போகுது. காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வந்து நம்ம இயக்குநர்கள் இது வரைக்கும் கொடுக்கலைங்கிறது தான் உண்மை. ப்ராக்டிக்கலாக உண்மைங்கிறது அதுதான். ஸோ மற்ற லாங்குவேஜ் இயக்குநர்கள் வந்து இதை வந்து ஆல்ரெடி சாத்தியம் பண்ணிட்டாங்க. ஸோ அட்லி இதுக்கு முன்னாடி வந்து ஜவான் வந்து ஷாருக் கானோட வச்சு பண்ணிட்டாரு. அது வந்து நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. அட்லினா வந்து இந்த லிஸ்ட்லேயே நம்ம கொண்டு வர முடியாது. அந்த மெச்சூரிட்டிலாம் இன்னும் அட்லிக்கு தேவைப்படுது. ஸோ இதுக்கப்புறம் வேற யாராவது இயக்குநர்கள் இருக்காங்களா அப்படின்னா நெல்சன் கொண்டு வர முடியாது. அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் கொண்டு வர முடியாது. வேற யாராவது இருக்காங்கன்னா இல்லை. ஸோ இதுக்கு இயக்குனர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். லோகேஷ் இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாராங்கிற சந்தேகங்கள் இருக்குது. கதை வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மீறி வந்து இதை வந்து ஒரு பேன் இண்டியா படமாக கொண்டு வந்தால் தான், அதாவது ரஜினி கமல் வச்சு எடுக்கிற படம் கிட்டத்தட்ட ஒரு 450 கோடி ரூபாய்க்கு வரும். காரணம் என்ன அப்படின்னா அதையும் தாண்டும். ஆனால் 450 கோடி ரூபாயில் முடிச்சிருவாங்க. காரணம் என்னென்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் சார்பாக இந்த படத்தை தயாரிக்க போகிறாரு. ரஜினிக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுக்க போகிறார். ஒரு 150 கோடி கொடுக்குறாருன்னா அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், இயக்குனர், மற்றவங்களோட சம்பளம் இதெல்லாம் இருக்குது. ஸோ கமலோட சம்பளங்கிறது வந்து கமல் இப்போ எடுத்துக்கல. கமல் வந்து நடிக்க போகிறாரு. அந்த படத்தை வியாபாரம் பண்ணி ராஜ்கமலுக்கு வர லாபத்தில் அவரோட சம்பளத்தை எடுத்துக்க போகிறார். ஸோ அப்படி இருக்கும்போது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை நம்ம நினைக்கிற மாதிரி 450-500 கோடியில் கொண்டு வந்துடலாம். ஆனால் அதை கலெக்ட் பண்ணுற அளவுக்கு படமாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. அதை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பேன் இண்டியா படமாக இருந்தால் தான் அதை வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் ரீச் பண்ண வைக்க முடியும், எல்லா லாங்குவேஜ்லையும் கலெக்ஷனை கொண்டு வர முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, இது கமல் ரஜினி 2 பேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும். இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா கொஞ்சம் ரஜினிக்கு உள்ள இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சாலோ இல்லை கமலுக்கு உள்ள இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சாலோ பெரிய லெவலில் பிரச்சனையாயிரும். ஸோ அந்த ஒரு ஹேண்டிலிங் பிரச்சனை அதெல்லாம் இருக்கிறதுனால இதுக்குள்ள பேன் இண்டியா ஸ்டாரை கொண்டு வந்தீங்கன்னா எல்லாருமே பேன் இண்டியா ஸ்டாருங்கிறது அதர் லாங்குவேஜில் இருக்கிற டாப் ஸ்டார்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள இம்பார்ட்டன்ஸை கொடுக்க வேண்டி வரும். இதெல்லாம் கொடுக்கும்போது ரஜினிக்கும் கமலுக்கும் உள்ள இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ இது ஒரு பேன் இண்டியா படமாகவும் எடுக்க முடியாது. ஸோ இந்த படம் வந்து தொடங்கணும். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 46 வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா ரஜினி கமலும் சேர்ந்து நடிக்கணும். இந்த ஒரு எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ்கிட்ட இருக்குது. பெரிய லெவலில் ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து பிரமாதமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதாவது செயலாக்கம் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த படம் வந்து தொடங்குமா தொடங்காதா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறையவே இருக்குது. எது எப்படினாலும் தமிழ் சினிமாவுடைய உச்சபட்ச நட்சத்திரங்கள் சார் 2 பேருமே. இந்திய சினிமா கிடைத்த ஒரு ப்ரைட் ஆஃப் சினிமா. தமிழ் சினிமான்னு சொல்கிறத விட இந்திய சினிமாவுக்கு 2 பேருமே பெருமை மிக்கவர்கள். தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய டோலிவுட்டாக இருக்கட்டும், மாலிவுட்டாக இருக்கட்டும், கோலிவுட்டாக இருக்கட்டும், எந்த வுட் எடுத்தாலும் ஓகே, சாண்டல்வுட்டாக என்னென்ன வுட்னா எடுத்துங்க. இவர்கள் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்காக ரசிகர்களும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அண்ட் ஒரு பெரிய மல்டி ஸ்டார்ஸ் நடிக்கிற வாய்ப்பு இருக்குது. நடந்தால் நல்லாயிருக்கும், நடக்காட்டி பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.